ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ். என்ன ஆச்சுன்னா, இதோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மைக்கு போச்சு. இது ஆக்சுவலாக கூலி வீடியோ ரியாக்ஷன், ஓகேங்களா? அதை நான் எல்லாமே ரியாக்ட் பண்ணிட்டேன். டோட்டலாக இன்ட்ரொடக்ஷன், எண்டிங், வீடியோ ரியாக்ஷன் எல்லாம் முடிஞ்சுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்த வீடியோ எப்படியெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி மைக்கு போச்சு, போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால் அந்த வீடியோ ரியாக்ஷனில் என் வாய்ஸு கேட்காம போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த வீடியோ உங்களுக்காக நான் இப்போ இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? என்னென்னா ஜஸ்ட் அந்த ரியாக்ஷன், நான் கொடுத்த அந்த ரியாக்ஷன் மட்டும் கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அதை பாருங்கள். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரியாக்ஷனில் ஒரு சில இடத்துல நான் கொஞ்சம் பேசியிருப்பேன், கமெண்ட் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ, அந்த சாங் ஓடிக்கிட்டு இருக்கும்போது. ஸோ அந்த கேப்பில் நான் கொஞ்சம் பேசுகிறது ஒன்றுமே விளங்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக. ஸோ ஓகே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, 1 2 3. பேசிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வேலை முடியுடா. அந்த பிரிண்டிங் மிஷின் கிட்ட யாருமே இல்ல பாரு. என்னடா போதுண்ணா, டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பார்த்துக்கலாம். இது முச்சுதான் மறு வேலை. பொதுவாக இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற தலைவருக்கு பண்றோம், தீயா இருக்கணும்ல. இதோ பாரு, அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனால் வைபே இல்லாமல் எப்படிண்ணா? வைப் தானே. ரைட்டு. எதுக்கு பேச்சு ஒழுங்கா வந்தாரே, எனக்கு பாசே கிடையாது. எனிமி தோஸ்தே எவனா இருந்தாலும் உனக்கெல்லாமா சத்தா முடிச்சிடலாமா? நௌராடே சவுண்டே தேவா வாராண்டே. பம்புக்கு நீயா இழுக்காத, என்கிட்ட மோதி இறக்காத. பொல்லாத வேங்க உன் மூஞ்சி வீங்க, நான் போட்ட ரூல உடைக்காத. நீ மட்டும் கையில கிடைக்காத. ஒப்பாரி சாங்க ஆச்சாச்சு வாங்க. ஹே எங்க வேணா கெட்டுக்கோ, எதுக்கு
ஓகே, ரியாக்ஷன் வீடியோ பார்த்தாச்சுல. ஓகே, குட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஓகே பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து இந்த லெவலில் பீக் லெவலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க, யோசிக்க வேண்டிய விஷயம். மேபி அது கேட்க பிடிக்கும் போல இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த பாட்டு வந்து ஓகே, நாட் பேட், குட், நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன், அனி நம்ம ராக் ஸ்டார் அழகாக இருக்காருங்க அவரு. அப்படியே வேறு லெவலில் இருக்கார். அப்படி இந்த ரஜினி ஸ்டைலில் அப்படி செஞ்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கறது. அவரே ஹீரோ மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, இவர் நம்ம டிஆர் என்ட்ரி கொடுத்தது தான். அது வந்து நான் எதிர்பார்க்கல சீரியஸாக. வந்தார், ஆடினார், வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் வீடியோ குவாலிட்டி சீரியஸ்லி அவ்வளோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம தலைவரை பற்றி பேசாமலையா, ஒரு அழகாக மாசாக இருந்தாருங்க. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இன்னும் கொஞ்சம் அவரை காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இது மியூசிக் வீடியோ தானே, இவ்வளோ தானே காட்ட முடியும். ஸோ அழகாக சட்டிலாக காமிச்சு முடிச்சிட்டேங்க. ஓகே தான், நல்லா இருக்குது. ஸோ அதுதாங்க, இவ்வளோ தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரியாக்ஷன் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.